வடபழனி வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை இன்னும் தொடங்காதது ஏன்? சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்க பாதுகாப்பு அனுமதி வழங்கப்பட்டு 5 மாதங்களை கடந்தும் இதுவரை முதல் ரயில் சேவை தொடங்கப்படவில்லை. இந்த தடத்தில் மெட்ரோ ரயிலை இயக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் மெட்ரோ ரயில் முதல் கட்டம் மற்றும் முதல் கட்ட நீட்டிப்பு திட்டம் நிறைவடைந்து விமான நிலையம் விம்கோ நகர் வரையும் பரங்கிமலை சென்னை சென்ட்ரல் வரையும் என 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில்களில் தினசரி 3 லட்சம் பேர் பயணிக்கின்றனர். இதற்கிடையே 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 63,246 கோடி ரூபாய் மதிப்பில் 116.1 கிலோமீட்டர் தொலைவில் 3 வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகிறது. இவற்றில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி பைபாஸ் வரையிலான 4வது வழித்தடமும் ஒன்றாகும். இந்த தடத்தில் கலங்கரை விளக்கம் முதல் கோடம்பாக்கம் மேம்பாலம் வரை சுரங்கப்பாதையாகவும் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரை உயர்மட்ட பாதையாகவும் அமைகிறது. 9 சுரங்க மெட்ரோ ரயில் நிலையங்களும் 18 உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களும் இடம்பெற உள்ளன. தற்போது பல்வேறு இடங்களில் சுரங்கப்பாதை உயர்மட்ட பாதை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் 4வது தடத்தில் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி வரை 14.6 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் தடம் கடந்த பிப்ரவரியில் அமைக்கப்பட்டது. இந்த தடத்தில் மெட்ரோ ரயில் பாதுகாப்பு ஆணையரின் பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு இத்தடத்தில் மெட்ரோ ரயில் இயக்க கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அனுமதி வழங்கப்பட்டது. அதன் பிறகு மார்ச் மாதத்தில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக தாமதமானது. தேர்தல் முடிந்து தவேக அரசு ஆட்சிக்கு வந்தும் கூட மெட்ரோ ரயில் சேவை இன்னும் தொடங்கப்படவில்லை. இதற்கிடையில் தவேக தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் 2 வாரங்களுக்கு முன்பு இந்த தடத்தில் மெட்ரோ ரயிலில் பயணித்து ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் இந்த மெட்ரோ ரயில் சேவை மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவது தொடர்பாக எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் இருக்கிறது. இந்த தடத்தில் விரைவில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது குறித்து மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகளிடம் கேட்டபோது இந்த தடத்தில் ரயில் சேவை தொடங்குவது தொடர்பாக நாங்கள் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளோம். இதற்கான அதிகாரப்பூர்வ தொடக்க விழாவுக்கு அவர்கள் நேரம் ஒதுக்கி கொடுத்த பிறகு ரயில் சேவை தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.